ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டிவேஷனல் வீடியோவில் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு 4 வயசு பையன் ஸ்கூல்லேருந்து பாதியிலே வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா அவன் பாக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. அந்த லெட்டரில் அவங்க டீச்சர் எழுதியிருக்காங்க, உங்கள் பையன் ரொம்ப மக்கா இருக்கான், அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியல, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. அதை பார்த்து அவங்க அம்மா அந்த பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, என் பையன் ஒன்றும் மக்கு இல்லை, அவனுக்கு நான் பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அன்னையிலேருந்து அவங்க அம்மாவே அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பையன்தான் ஒரு காலத்தில் லைட் பல்பை கண்டுபிடிக்கிறான், பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறான். ஆமாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒன்லி 3 months அவர் ஸ்கூலுக்கு போய் படித்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவராகவே சொந்தமாக புக்ஸ் வாங்கி படித்து அவர் அறிவை வளர்த்துக்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் 12 வயசு இருக்கிறப்போ அவருக்கு ஸ்கார்லட் ஃபீவர் பாதிச்சு ஒரு காது பாதி கேட்காமல் போயிடுது. அவருக்கு காது சரியாக கேட்காத நினச்சி அவர் வருத்தப்படலை. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு காது சரியாக கேட்காதனால என்னால் ஒர்க்கில் இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதுன்ட்டு அவர் அதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு. 1914 தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு 67 வயசு இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு ஃபேக்ட்ரி தீப்பிடிச்சி எரியுது. தன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கட்டின அந்த ஃபேக்ட்ரி தீப்பிடிச்சி எரியறதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையிலையும் நமக்கு ஒரு நல்லது இருக்குது. நம்ம இவ்வளவு நாள் பண்ண தவறுகள் எல்லாம் இன்றைக்கி நெருப்பில் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு, நம்ம இனிமேல் புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்துலேயும் அவர் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. அந்த ஃபேக்ட்ரி எரிஞ்சு 3வது வாரத்திலேயே அவர் ஃபோனோகிராஃப்னு ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் லைட் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 தடவை அவர் ட்ரை பண்ணி தோற்றதாக சொல்லப்படுது. கேட்டதுக்கு ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, நான் 10,000 தடவை தோக்கலை, 10,000 தடவை எந்த ஃபிலமெண்ட்டு போட்டால் அந்த லைட் பல்பு எரியாதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் பாசிட்டிவாக சொல்கிறாரு. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச முக்கியமான 4 கண்டுபிடிப்புகள்: 1 லைட் பல்ப், 2வது கிராமஃபோன், 3வது மோஷன் பிக்சர் கேமரா, 4வது எலக்ட்ரோகிராஃபிக் வோட் ரெக்கார்டர். அவர் கிட்டத்தட்ட 1093 இன்வென்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் விசர்ட் ஆஃப் மென்லோ பார்க்ங்கிற பட்டத்தை அவர் பெறார். விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன்